ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். பிரியாணி வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. வெறும் காய்கறிகளை மட்டும் போட்டு கம்மியான எண்ணெய் ஊற்றி அழகாக செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 டீஸ்பூன் வந்து தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஜாதி பத்திரி இது எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். சோம்பு, அப்புறம் 2 பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி வந்து புதினா, அதுக்கப்புறம் வந்து நான் 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன், 1 கேரட்டு, 4 பீன்ஸு, அப்புறம் 1 உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகா இது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஹீட் ஆகிட்ட பிறகு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம வச்சுருக்க பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலையும் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது பொரிஞ்ச உடனேயே நம்ம வெங்காயம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு இதில் 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அந்த தக்காளியை நம்ம சேர்த்துருக்கோம். 3 தக்காளி, பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு பிடிக்கை கொத்தமல்லியும் புதினாவையும் நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கேரட் சேர்த்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 4 பீன்ஸ் சேர்த்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி எடுத்த பிறகு நான் ஒரு 4 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்ட பிறகு இதில் சோயா மேக்கர் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி பவுடர், கரம் மசாலா, காரத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வதக்கியிருக்கேன். இந்த மாதிரி வதக்கிட்ட பிறகு ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நான் தயிர் சேர்த்துருக்கேன். இது வெஜிடபிள் பிரியாணின்றதால நம்ம புளிப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் வந்து ஒரு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை கழுவி வாஷ் பண்ணிக்கலாம். அதே பாத்திரத்திலேயே 1/2 கப் தண்ணி 2 வாட்டி நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதை மூடிட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்ட பிறகு இதை மூடிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து வரணும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். கொச்சி வந்த பிறகு இப்போது நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். கழுவி வச்சுருக்க அரிசியை இப்போது சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அரிசி மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ அரிசி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம மூடிட்டு அரை பதமாக வெந்த பிறகு இதை வந்து நான் தம் போட போகிறேன். பக்கத்திலே ஒரு தோசைக்கல்லை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் எடுத்து நான் வைக்க போகிறேன். இதில் தூக்கி நம்ம வச்சிடலாம். அடுப்பு வந்து ஸ்லோவில் தான் இருக்கணும். அதுக்கப்புறமா இதை மூடிட்டு தம் போட்டுடலாம். தம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுங்க பாரும். அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி காய்கறி வச்சு நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பில் பட்டனையும் அமுத்திக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க. கலர் எதுவுமே நான் சேர்க்கலை. லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து எடுத்த பிறகு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறோம். அந்த நெய்யை வந்து ஊற்றிட்டு கிளறிக்கலாம். லைட்டாக உடையாத அளவுக்கு நம்ம கிளறிக்க போகிறோம். அப்புறமா வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா மட்டும் சேர்த்துக்கலாம். அப்படியே எடுத்து பரிமாறுங்க, சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.